நீ எதுக்குமே இங்க வந்த? நாங்க பார்த்துக்கிறோம். யார் இது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜட்ஜு சதாசிவத்தை கோர்ட்டுக்குள்ளே வச்சு கொலை செஞ்சது இவன் தான். அடிச்சிருக்க மாட்டேன் பத்து. கிளவி மண்ணை வாரி அரைச்சு ஒரே அடியா கட்டுப்பை கிளப்பிடுச்சு. அதான் கொள்ளையர்னு ஒன்று வச்சேன். வீட்டு ஓனரு மிலிட்ரிக்காரன்ல, அதான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஏய் பிளேடு, ஏய் பிறகு நமக்கெல்லாம் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இவன் காரில் உட்காந்தாலும் தூங்குறான், சேரில் உட்காந்தாலும் தூங்குறான். மாப்ள டே தம்பி, வண்ண நாங்கள் என்ன பிடுங்கிடுவோமா? மெதுவா திண்டா, விக்கி செத்துட போற. இவனோட பெரிய தூத்து பங்காளி. இல்லையோட அண்ணாண்ட கூட அண்ணன் சேர் எடுத்து மிலிட்ரிக்காரில் மட்டார்னு அடிச்சார்ல, அங்கேயே ஆஃப். Crime number 198/15. ஒரு நிமிஷம். இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது அரசு தரப்பு போதிய ஆதாரத்துடன் குற்றத்தை நிரூபிக்க தவறியதால் சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு அளித்து இந்த வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்கிறேன். டேய் ஐயரை நல்லா இழுத்து கட்டுங்கடா. லோடே வண்டியை முதல்ல எடுக்க சொல்லியா?
அப்புறம் எங்கேயாவது முட்டிட்டு நிற்க போகிறாங்க. எடுத்துக்கண்ணே, பணத்தை மதிக்க கூடாதுன்னு. அப்போதான் பணம் சேரும். கரூர் ரைஸ் மில்கார முறுக்கிட்டு இருந்தான். நம்ம கிட்ட 500 கட்டு அரிசி சாக்கு கேட்டிருக்கானாமே. ஆமாம்மா, ஃபோன் பண்ணான். வியாபாரத்தில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. சரி சரின்னு போக வேண்டியதானே. அதுக்காக ரேட்டை குறைச்சி கொடுத்துறாம நேரு சீராக பார்த்துக்கோனே. சரி சரி, இங்கே இங்கே கவுன்சிலர் வீட்டில் ஒரு பஞ்சாயத்து, போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்ப்பா. கணக்கொழுக்கு பார்த்து ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் நீ பார்த்துட்டா நல்லா இருக்கும். என்னண்ணே இது புதுசா? ஞாபகம் இருக்கா? போன மகமாத்தன்னைக்கு ஆளுக்கு 20 லட்ச ரூபாய் போட்டு மண்டி ஆரம்பித்தோம். நான் இன்னி வரைக்கும் எப்பயாவது கணக்கு பார்த்துருக்கேனா? எனக்கு பேருக்கு ஒரு தொழில் வேணும். நீ தொழிலில் பேர் எடுக்கணும்னு உழைக்கிறவன். கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு? அதுக்கு இல்லைப்பா. நான் உன்னை நம்புறேன், பார்த்துக்கண்ணே. ஏ பிளேடு. சரி நாகா, நானும் தஞ்சாவூர் வரைக்கும் சாக்கு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். இது சீனி சாக்கு, உப்பு சாக்கு, அரிசி சாக்கு எல்லாமே கொஞ்சம் தரமாக இருக்கா. இந்த உரம் சாக்கும் நெல் சாக்கும் கொஞ்சம் தாறுமாறாக கிழிஞ்சிருக்கா. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரேட். அப்படியா? சரிங்களா? அண்ணன் கிளம்பிட்டாரு. வரேன்டா. டேய் டேய் டேய், என்னடா பண்ணா? மண்டி கேணில மோட்டர் திருடிட்டாப்ல. பண்ண மாட்டேன். ஓடு. வெளியே போ. ஓய், இதுக்குதான் வீட்டுல வேண்டாம்னு சொன்னேன். ஒன்னதான் கேட்கிறேன், என்னாச்சு? இவன் கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். கண்டிச்சுட்டு போய் நான் படுத்துட்டேன். தப்புன்னு வெளியே சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா எனக்கு பயந்துக்கிட்டு குழந்தையோட கேணியில விழுந்துட்டா சார். அட பாவி, என் பிள்ளைக்கு அப்பட்ட கட்ட பாக்குறியா? நீ நல்லா இருப்பியாடா? சொல்ல கேட்க மாட்டாங்க, ஒருத்த அடிச்சு சாகட்டும். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல. எதுவும் மனசில் வச்சுக்காத பிளேடு. விடுண்ணே, நீ தானே சொன்ன. அவனுக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு. சரிங்க. கிளம்புங்க. பிளேடு, அவங்களெல்லாம் போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. மூர்த்திண்ணே, நாளைக்கு உட்காருங்க சார். சொல்லுங்க சார்,
என்ன பிரச்சனை? நான் வீடு கட்டுறதுக்காக இந்த இன்ஜினியர் கிட்ட மொத்த கான்ட்ராக்டா 50 லட்ச ரூபான்னு பேசி அக்ரிமெண்ட் போட்டேனுங்க. இது அந்த அக்ரிமெண்ட் காப்பி. இப்போ வீட்டை கட்டி முடிச்சுட்டு சாவியை கொடுக்க மாட்டேங்கிறார் தம்பி. கொஞ்சம் நீங்கள் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. என்னப்பா? அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் உண்மை தானே. அதுக்கப்புறம் ஜல்லி மணல் சிமெண்ட் எல்லாம் விலை ஏறி போச்சுண்ணே. அதில் என் காசு கூட 5 லட்ச ரூபா செலவாயிடுச்சுண்ணே. பார்த்து பேசி எதாவது வாங்கி கொடுங்கண்ணே. வீடு எங்கே கட்டியிருக்கீங்க? அது வடக்கு தெருவில் கொடிமரத்துலேருந்து 5வது வீடு தம்பி. என்னப்பா ராத்திரி இல்லை? வணங்கண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். எப்படிண்ணே நாகக்கோணத்துக்கு உங்களுக்கு செட் ஆகுது? அவள் ஊருக்கு பிடியும், என்கிட்ட சரியாக தான் இருக்கான். நல்லதுண்ணே. மிச்சத்தை அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கண்ணே, அப்போ கிளம்புறேன். தம்பி, வீட்டு சாவி டேடி கிட்ட விட குடுறா. நீ போயிட்டு காலைல 10 மணிக்கு வா. எடு பார்த்துக்கடா. நான் பார்த்துக்கிறேன். ஏய் வாங்கடா. தம்பி என்ன ஒன்றும் சொல்லாமல் போய் சார் 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 உட்காருங்க உட்காருங்க. அண்ணா பேச சொல்லியிருக்காரு. சார் உட்காருங்க சார். ஏ மணி, வந்து வண்டியில் ஏறா. ஏறா வண்டியிலண்ணா. பொதுவாக பஞ்சாயத்துக்கு வர வீட்டை நாங்கள் தொடர்றதில்ல. தம் அடிக்கிறீங்களா? பழக்கம் இல்லை. வந்ததில் பிடிச்ச வீட்டை எங்களுக்கு வெளியே விட்டும் பழக்கம் இல்லை. 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னாரு. வாங்கிட்டு வீட்டை எழுதி கொடுத்துருங்க. கும்பகோணம் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் டாப். என்னடா பஞ்சாயத்துன்ற பேரில் பித்தலாட்டம் பண்ணுறீங்களா? போரிக்கு பசங்களா? வீடுன்னா அவ்வளோ ஈஸியாக போச்சா உங்களுக்கு? ரத்தம் சிந்தி சம்பாரிச்சது. இதெல்லாம் வேற யார்ட்டாவது வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ, மணி 12 ஆச்சுங்க. இந்த சாங்கோட முடிச்சுக்கோங்க. ஏய் ஏய், யாரா நீ? நில்றா. டேய் 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 டேய், நில்றா. வந்துட்டேம்மா. நம்ம பிள்ளை ட்ரெஸ் ஆச்சே. ஹலோ, யாரு? நான் தான் பிளேடு பேசுகிறேன். நேற்று எகிர்னீங்க. உங்கள் பொண்ணை தூக்கி உங்கள் புது வீட்டில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஐயோ, அவளை ஒன்றும் பண்ணிடாதப்பா. வாயில் இருக்கிற பிளேடை மென்று பொண்ணு மூஞ்சில் துப்புனேன்னு வை. மூஞ்சில் 30 தையல்களும். அப்புறம் காலத்துக்கும் பொண்ணை கட்டி கொடுக்கவே முடியாது. ஐயோ, உனக்கு என்னப்பா வேணும்? ஹலோ ஹலோ ஹலோ. சரியா இருக்கான்னு பார்த்துங்க. சொல்லிதாரேன். இந்தா போட்டு வா. ஓகேண்ணா. பாப்பா, உங்கள் அப்பா வந்திருக்காரு. பாப்பலாம். நாங்கள் குடி வர வீட்டில்
இப்படி காலையில் எழுதா இப்படி கிளம்புங்க சார். இதை வச்சுக்க. அண்ணா வரேண்ணா. எதுவும் பேசிடாதப்பா. ஒரு நிமிஷம். போலீஸ்காரி குறுக்கு புத்தி வேலை செய்யும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அவசரப்பட்டு ஏதோ செஞ்சிடாதீங்க. நீங்க எதை செஞ்சாலும் நாங்க 6 மாசத்துல மீண்டுருவோம். திருப்பி நாங்க ஒண்ணு செய்வோம். அதுல இருந்து காலத்துக்கும் நீங்க மீளவே முடியாது. படிச்சவங்க நீங்க. நிதானமா யோசிச்சு பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போய் செட்டில் ஆயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்னடா சூப்பர்ண்ணே, வித்தகாரண்ணே நீ. நம்ம வக்கீல் இன்ஜினியர்கிட்ட பேசுனாரு நேற்று நைட்டே பேசினா. வா பிரேமா. என்னங்க இவ்வளவு அவசரமா? இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டியல்ல? ஆமா. இந்த வீட்டையே வாங்கிட்ட. உள்ள போய் பாரு. நிஜமாவா? ராத்திரியில மண்ணல் தாசில்தாருக்கு எப்படா தெரியும்? சொல்லு. அண்ணே, நாங்கள் திருச்சி துறை பேசுகிறேன். சொல்லுங்கண்ணே. தஞ்சாவூர் கும்பகோணம் ரோட்டில் கொஞ்சம் இடமெல்லாம் வளைச்சி போட்டிருக்கு. அண்ணே, அதில் 1/2 கிரவுண்ட் இடம் நம்ம பசங்களோட தான். உங்ககிட்ட கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணானுங்க. ஆள் அனுப்பி விடுங்கண்ணே. 10 நிமிஷத்துல கல்ல போடுங்கிடுறேன். சரி, பிளேடு எப்படி இருக்கா? பேசுறா. வணக்கண்ணே. பிளேடு எப்படிதான் இருக்கு? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி? அதான் ஒரு நிமிஷம் நான் கொடுக்குறேன். சரி நான் சமயபுரம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். வந்து கூப்பிடுறேன். நானும் தானே வேலை செஞ்சுதான் சாப்பிடணுமா என்ன? பதில் சொல்றேன். பதில் சக்கலக்க பேபி, சக்கலக்க பேபி. நான் உனக்கு சக்கலக்க பேபியா? மாமாக்கு தெரிஞ்சது செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா வேலையை கத்துக்கிறதுக்கான வழியை பாரு. அவமானம். தமிழா இல்லப்பா. திருச்சி மினிஸ்டர் பேட்டர் பிளேடு அண்ணன் எங்களெல்லாம் சரண்டராக சொன்னார். அண்ணா என்கிட்ட பேசினாரு. நீ போ. தம்பி பிளேடு யோப்பா சட்டை. சுந்தரசேகர் மச்சான் தானே நீ? எப்படி இவ்வளோ கரெக்டா? மூஞ்சில மூதேவி 3 கெட்டப்பில் தாண்டு வாடுவான்னு உங்கள் மாமா அடையாளம் சொல்கிறாங்க. அவனமோ அவமானம் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? இல்லை, மாமா உன்னை வேலை கற்றுக் கொடுக்க சொன்னார். உட்கார். இங்கேயா உட்கார்றேன். இங்கேயான்னு கேட்டேன். என்ன யோகா மாஸ்டர் மாதிரி மண்ணில் உட்கார சொல்கிறான். இங்கே இந்த பார், இந்த குச்சியை இடது முட்டியில் வச்சு வலது காது வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். திரும்பவும் இடது முட்டிக்கு வரும். இந்த மாதிரி 1 வாரம் ட்ரைனிங் பண்ணணும். சரியா? பார்த்து பத்திரமா பழகு. இந்தா அப்படியே இது பெரிய கூடங்குளம் அன்மின் நிலையம். பெரிய பெரிய பாய்லராக இருக்கு. அப்படியே சாக்கு அடிக்கிறதுக்கு. தம்பி, கோணி தைக்கிறதுக்கு ட்ரைனிங் வேறையா? கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும். இப்போ பாருங்க அண்ணா, அந்த கோணூசியை கொடுண்ணே. விளையாடுத்தனமாக வழக்கமாக குச்சியெல்லாம் ஓடிச்சு. அதாவது இடது காலில் இருந்து வலது காதா, வலது காலில் இருந்து வலது காதுக்கு எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன சுத்துது? இப்ப எப்படி இழுக்கன்னு பாருங்க. அம்மா தம்பி ஆம்பளைன்னு சொல்லுப்பா. அடி அதிகமாக பட்டால் தான் ஏற்றுவாங்க. நான் வேணா 4 ஏற்றுட்டா. அதான் நல்லா ஏறி இருக்கேன். பக்கத்தில் எதுவும் அப்பளம் இருக்கு. தெருமுனையில் அப்புசாமின்னு ஒரு கம்பவுண்டர் இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போ இறந்துட்டேன். சூப்பர். வேலை கட்டு ஊசியை கொடுறேன். என்ன தண்ணியா இருக்கு? ரத்தம் ஓ பாசிட்டிவா? தண்ணியா இருந்தா ஓ பாசிட்டிவ், கெட்டியா இருந்தா பி நெகட்டிவ். யாரா சொன்னது? அதை தச்சுட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன்.
பேப்பர் கரெக்டாக இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. சார் வண்டியில் துரானா இருக்காரு சார். துறைனா யாரியா? துரானான்னு தெரியாதா சார்? திருச்சியில் 1000 துறை இருப்பாங்க. எல்லா துறையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா? முதல்ல ஒரு வண்டி டாக்குமெண்ட் என்ன சார் இப்படி பேசுறீங்க? சரியாக வர மாட்டேன். வண்டியை ஓரமாக நிறுத்தி சாவியை கொண்டாந்து கொடு முதல்ல. சார் அதான் சொல்கிறேன்ல சார். எதுக்கு பேச அடிச்சு கொள்ள கட்டிடுவேன். சார் சொல்றது கேளுங்க சார். சார் சீக்கிரம் ஐயா வர சொல்லியா. ஏதோ பேசிக்கலாம் சார். சார் சொல்றது கேளுங்க சார். நாடு ரோட்ல வச்சு போலீஸ்காரனை செருப்பால் அடிச்சேன் பார்த்தியா? நான் தாண்டா தூர. யார் வண்டி நிறுத்துற? இவருக்கு உங்களை பற்றி தெரியாது. வாங்க சார், வாங்க. நான் கொஞ்சம் டோல்கேட்டில் இறங்கிக்கிறேன். அதுக்கு என்னப்பா இருக்கிய? ஆ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஹெல்ப் வேணாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க சார். அட கோலிய தம்பிக்கு எந்த ஒரு ராம்நாடு சார். வறண்ட பூமி தம்பி, சின்ன வாழ்க்கை. நுணுக்கமாக உங்களை மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கை. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 43 கோணத்தில் தெரிகிற உச்சி பிள்ளையார் கோயிலை தவிர வேற எதை வேணாலும் கேளு, உனக்கு நான் செஞ்சு தரேன். வண்டி திருப்பா. என்னைய போனே என்ன செய்யற? செல்போனை கீழே போட்டு ஓடுறா. எனக்கு தெரியும் சார். திருச்சியை தாண்டி பைபாஸ் ரோட்டில் துரையை மடக்கிட்டோம் சார். அந்த ஆள் அங்கேயே லாக் பண்ணுங்க. 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன். எஸ் சார். போலேந்தே காவல்துறையோட ஆணி வேறு வரைக்கும் ஆட்டி பார்த்தவனா ஏதோ செய்ய போறேன்னு தெரியுது. யோசிச்சு செய் சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணியா? எஸ் சார். திருச்சியை கலக்கிய பிரபல ரவுடி துரை இன்று காலை ஸ்ரீரங்கம் பைபாஸ் சாலையில் சுட்டுக்கொலை. ஏஎஸ்பி புகழேந்தியின் அதிரடி நடவடிக்கை. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக பதிலளிக்க காத்திருக்கிறார் அவர். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. திருச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆன 2வது நாளே இந்த அதிரடியான நடவடிக்கையை நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த துணிச்சலான செயலை தொடர்ந்து நாங்க எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. துரையோட தொடர்பில் இருக்க எல்லா அக்யூஸ்டுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. டெல்டா மாவட்டத்தில் என்னுடைய அதிரடியான நடவடிக்கைகள் நான் துரையண்ணனை பார்த்து வளர்ந்தவன்டா. நான் அந்த ஏஎஸ்பி ராமநாட்டுக்காரன். இது அவன் தூக்குன 5வது உசுறு. பிளேடு மேட்ரு வித்யாவோட அப்பா கிட்ட பேசி முடிச்சு வைக்கலாம்ல. பாவம். என்னங்க நீங்க? இதே வேற போனா இருந்தா பார்த்த இடத்துல கட்டி வச்சிருப்பேன். இது அப்படி இல்லை.
லீடருக்கு வண்டியில் பார்ட்னர் ஆயிடுவான். அடிக்கிற வரைக்கும் தான் ரவுடிசம். அரசியலில் வளர ரவுடி வேணும், ரவுடிசத்தில் வளர அரசியல் மூளை வேணும். இன்னைக்கு பேசிட்டு வாடானா அடிச்சுட்டு வரான். அதுக்கு காரணம் என் மேல இருக்கிற பாசம் இல்லை, அவன் ஒரு அனாதை. லீடை எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணா சேகரன் வந்திருக்காரு. உட்காருங்க. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. தீர்க்கமாக யோசிச்சு தஞ்சாவூருக்கே போய் செட்டில் ஆகிடலாம் முடிவு பண்ணி. என்னை விட வயசில் பெரியவன், நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். இதில் மொத்த கணக்கு வழக்கு இருக்குது. நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற என் முதல் 20 லட்ச ரூபாய் பிரித்து கொடுத்தா நான் ஊரில் போய் ஏதாவது தொழில் பண்ணி செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பணம் வாங்கி தொழில் பண்ணணும்னு எனக்கு என்னென்ன அவசியம் இருக்கு? செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, தரேன். ஊரெல்லாம் கை வச்சு கடைசியில் ஏன் தலையிலே கை வச்சுட்டீரா? நீ நாசமா போயிருவடா, விளைக்க மாட்டேன். நீ நாசமா போயிருவடா. என் பொண்டாட்டி தாலியை கூட வித்து கொடுத்த காசு. ஏய் பிளேடு, நீ நல்லா இருக்க மாட்டடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஏய் ஏய் இல்லங்கடா, நம்மால அடிக்கிறானே. பொம்பளை மயக்கத்தில் இருக்கான். 4 நாள் சுத்திட்டு தானா வருவான். இவன் கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணலாம். அவன் ஒரு அனாதை. லீடை எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணா ஒரு வாரமா எங்கடா சுத்திட்டு இருந்த? உனக்கு எதுக்குடா அந்த பொண்ணு கூட பழக்கம்? பிரேமா, இங்க பாரு, பிளேடு வந்திருக்கான். சாப்பாடு போடு. சாப்பாடு வேணாம். என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? சரி போய் படு, காலைல பேசிக்கலாம். சுந்தரசேகர் பணத்தை கொடுத்துருண்ணே.
தப்பா பேசாதண்ணே, அந்த தப்பா பேசாதண்ணே, பணத்தை கொடுத்துண்ணே. முடியாது. என்னடா பண்ணுவேன்? சுந்தர சார் பணத்தை நல்லா சரி